மகளே சைத்தன்யா, கவனம். தந்தை. இந்த பணம் இருக்கனால தானே உனக்கு இவ்வளோ திமிரு. அந்த பணம் எனக்கு கிடைச்சா அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்டா. சுபி, என்னாச்சு? உடம்பு இவ்வளவு சூடா இருக்கு? தெரியலங்க, ஒரு மாதிரி அரிப்பா இருக்கு. அருண், சீக்கிரம் வாடா, ஹாஸ்பிட்டல் போகணும். சுபி சுபி சுபிக்கு முடியலடா, ப்ளீஸ். சரி சரி, ஓகே ஓகே, வரேன்டா. சுபி சுபி, பயப்படாத, நான் இருக்கேன். என்னாச்சு டாக்டர்? ஐ எம் ஸோ சாரி கமல். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஃபீவர் அதிகமாகிட்டே இருக்குது. உள்ள பிளட் செல்ஸ் கிளாட் ஆயிடுச்சு. ஷீ இஸ் நோ மோர். உள்ள பேபிக்கும் அம்மா வந்துருச்சு. ப்ரொசீஜர் முடிகிற வர பாடியை தர முடியாது. அஜய், கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, அவரை போய் பார்த்தா வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை? போட்டோ காட்டு. என்ன மேடம், ரொம்ப பிஸியோ? 2 நாளா கால் வரவே இல்லை. ஏன் ஏன் என்னாச்சு லலி? நீ பார்க்குக்கு வரியா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா போட்டு அக்கா இறந்துட்டா. ஐயோ, என்ன சொல்ற லலி? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அழுகாத. என்னம்மா? பீரசாவியை காணோம் சொல்லுமா. மார்க்கெட் தான் போயிட்டு வந்தேன், எங்கேயோ போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என்னம்மா அது? போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரியா? சரி, கேட்டு வரேன். ஷன்னு, நீ பாரு, நீ சாவியை தேடி, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். யாரா நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? அசிங்கம் பண்றானா? ஏண்ணே, ஏன் நீ அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்?
சொல்லுங்க ஆண்டி. அம்மா லலி, சண்முகம் வீட்டுக்கு வந்தானாம்மா? ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுக்கு இன்னும் வரவே இல்லை. என்ன சொல்றீங்க ஆண்டி? அவன் இங்க வரவே இல்லையே. நீங்க தானே சொன்னீங்க சாவியை காணோம்னு, அதை தேட போயிருப்பான். ஆமாண்டா, இன்னும் என் வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கும் தெரியல. இருங்க ஆண்டி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னடா சண்முகம், எங்க இருக்க? நீனும் வீட்டுக்கு போலையா? லல்லி, உங்கள் மாமா வீட்டுக்கு முன்னாடி சாவி கிடந்துச்சு, எடுக்க வந்தனா உங்கள் மாமா என்னை ரொம்ப அடிச்சிட்டாரு. ஏதோ வசியம் கசியம்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, என்னாச்சு? சரி இரு, நான் வரேன். எங்க மாமா அவன்? என்னாச்சு? அவன் என் ஃப்ரெண்டு மாமா. உனக்கு எப்படி தெரியும்? அவனை நீங்க தானே அடிச்சீங்க, எனக்கு தெரியும். உங்க அக்கா வசியம் வச்சு கொண்டான், வீட்டு வாசல சாவி வச்சிருந்தா நான் பார்த்தேன். இல்ல மாமா, அவங்க அம்மா சாவியை தொலைச்சிட்டாங்களா, அதை எடுக்கதான் இங்க வந்தான். ஐயோ, ஐயோ ஐயோ, பார்த்து சாரி சன்னு. மன்னிச்சிருப்பா, கொண்டாடி அந்த சோகத்துல இப்படிலாம் பண்ணிட்டேன், தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல சார், உங்கள் ஒய்ஃப் இறந்த சோத்ராணி பண்ணீங்க, இருக்கட்டும். 2026 இருந்துட்டு சூனியோ கினியோன்னு பேசிட்டு இருக்கீங்க. பாத்துப்பா. சாரி சன்னு. சாரி ஆண்டி, எங்க மாமா பண்ணதுக்கு. உன் மாமா நாசமா போயிடுவான். நீ இவ்வளவு நல்லவனா இருக்க, உன் மாமா மட்டும் ஏன் இப்படி இருக்கான்? அவர் ஏதோ பொண்டாட்டி இருந்த சோகத்தில் அடிச்சிட்டாரு. வேணா விடு. ஆண்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி தங்க, பார்த்து போயிட்டு வா. ஐயோ, ஆமா கமல், உனக்கு டாக்டர் முடியல. எங்க அம்மா வந்திருக்கு? சரி, உள்ள வா. முடியல டாக்டர். நீங்க வெளியில நில்லுங்க. முடியல. அருண், he is no more. ஹே கீர்த்தி, நீ இந்த பக்கம் காலேஜ் லீவா? வீட்டு ஞாபகமா இருந்துச்சு, அதான் வந்தேன். ஆமா, நீங்க என்ன பண்ற? என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண வந்தேன். ஆமா, நீ வரது உங்க அண்ணா சொல்லவே இல்லை. அது சர்ப்ரைஸ். ஓ, சாரி கீர்த்தி, எங்க மாமா உங்க அண்ணனை அடிச்சிட்டாங்க. எப்போ? என்னாச்சு? தெரியுமா வாங்கிட்டேனே. அது எங்க அக்கா இறந்துட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா, அந்த கோபத்துலதான் எங்க மாமா உங்க அண்ணாவை அடிச்சிட்டாங்க. என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்றேன். சரி லல்லி, பாத்துக்க. நான் சரி, வீட்டுக்கு சரி. போறேன். பாத்துப்போ. பை 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 பை. அம்மா, அம்மா எங்க இருக்க? அண்ணாவை அடிச்சிட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை. உனக்கு காலேஜ் இல்லையா? நீ இங்க என்ன பண்ற? அதெல்லாம் கேட்காத. அண்ணாவை எதுக்கு அடிச்சாங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. அதுவா, என்ன நடந்துச்சுன்னா, அண்ணா கிட்ட நான் தானே சாவி கொடுத்து விட்டேன். அப்புறம் எதுக்கு சாவி தேடி போனாங்க? ஹலோ சொல்லுமா. அண்ணா, எங்கண்ணா இருக்க? இங்கே தான் இருக்கேன். ஆமா, நான் அன்னைக்கு ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருந்தேன் பீரோவில். அப்போ அம்மா வந்தாங்க சொல்லிட்டு பீரோ பூட்டி
சாவி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேண்ணா. லூசா நீ? சரி இப்போ சாவி எப்படி தருவ? நான் இப்போ ஜங்ஷனில் தானே இருக்கேன். சாவி மட்டும் வந்து வாங்கிக்கிறியா? சரி இது வாரேன். அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதண்ணா ப்ளீஸ்ண்ணா. கிளம்புறேன். நான் ஒரு பெரிய ராஜாவோட அரண்மனையில் தோட்டக்காரனாக வேலை பார்த்தேன். அந்த ராஜா கிட்ட பணம் தங்கம் நிறையா இருந்துச்சு. அதை அடையிறதுக்கு அந்த குடும்பத்தை கொண்டுட்டு வசியம் வச்சேன். ஆனால் எனக்கு அந்த பணம் கிடைக்கல. உங்களுக்கு கிடைக்கணும்னா அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு ஒரு கர்ப்பிணி பொண்ணை ரோகிணி அம்மனுக்கு பலி கொடுத்து படையல் வைக்கணும். முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு உங்கள் ரத்த சம்மந்தப்பட்டவங்களா இருக்கணும். கீர்த்தி, அண்ணா வந்துட்டான் பாருடி. மா போன பாத்தியா? பார்க்கலடா. ஏ கீர்த்தி, நீ எப்ப வந்த? மா இவ எப்ப வந்தா? அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். ஃபோன் எடு லல்லி. ஹலோ. ஹலோ சொல்லு கீர்த்தி. லல்லி, இது எல்லாத்துக்குமே அண்ணா தான் காரணம். உங்க அக்காவும் எங்க உயிரோட தான் இருக்காங்க. ஹலோ. உங்க அண்ணன் இல்லடி, நான் தான் மெயின் வில்லியே. எப்படி வந்துச்சு? லேசா தானே சொன்னேன். எப்படி இவ்வளவு தூரம் வந்துச்சு? சூப்பர் டார்லிங். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அக்காவுக்கு வசிய வச்சதே நான் தாண்டி. தங்கம், என் தங்கச்சி. என்னடி பண்ற?
ஒரு வெள்ளமுடி இருந்துச்சுக்கா. உன் பாசத்துக்கு அளவே இல்லை. என்னாச்சு சாமி? ரோகிணி வசியம். இதற்கு நெகம், தலைமுடி, வளையல், துணி இதெல்லாம் வச்சு ரோகிணி வசியத்துக்கு பயன்படுத்துவாங்க. இதுதான் உண்மை போவதற்கான காரணம். அக்கா பாடி சேஃப் தானே? ஆசை. படிங்க. சரி வை, நான் தேடிட்டு வரேன். நீ பாரு, நீ சாவியை தேடி நான் அப்படியே விட்டுட்டு வந்தேன். ஹலோ. என்னம்மா? ஆமா, நான் அன்னைக்கு போட்டோஸ் பார்த்துட்டு இருந்தேன் பீரோல. அப்ப அம்மா வந்தாங்க சொல்லிட்டு என்ன சொல்ற? பீரோ பூட்டி சாவி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேனா. லூசா நீ? சரி, இப்ப சாவி எப்படி தருவ? நான் இப்ப ஜங்ஷன்ல தானே இருக்கேன். சாவி மட்டும் வந்து வாங்கிக்கிறியா ப்ளீஸ்? சரி வை, வாரேன். வசி, சொல்லு நீ. நம்ம இன்னைக்கே பண்ணணும். இன்னைக்கே? ஆமா, மாமா எங்க போறாரு வரான்றத பார்த்து நீ சொல்லு. சன்னு, உன்னை மாமா அடிக்கணும். அப்பதான் அந்த வசியம் பழிக்கும். இன்னும் 3 மணி நேரம் நீ உள்ளே இருக்கணும். என்ன நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? இந்தா கையில புடி. நம்ம பிளான் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், கிளம்பிட்டான்டா. ஏய், வந்துட்டான்டா. மாமா இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அவரை போட்டுரு. சீக்கிரம். அண்ணா எப்படி
இப்படி பண்ற? அண்ணா ப்ளீஸ் ஸ்டாப், இப்படி பண்ணாதண்ணா. அண்ணா என்னண்ணா பண்ற நீ? ஏய் பன்னெண்டு மணி ஆக இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அது வரைக்கும் யாரும் கையெடுக்க கூடாது. சுமி சுமி என்னாச்சு சுமி? என்னாச்சு சுமி? லலி நீ இங்க பண்ற? டேய் பட. அண்ணா இங்க பாருங்கண்ணா. அண்ணா இங்க வாங்க. அண்ணா அண்ணா அண்ணா. இந்தாமா கத்தி. அக்காவுக்கு எப்படின்னா இருக்கு? இப்போ பரவாயில்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பரவாயில்ல. அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளுமா. இல்லை நான் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு கரெக்டாக அன்றைக்கி அந்த டயத்துக்கு வந்தீங்க அங்கே?